துளுக்க வச்சு எவ்வளோ அது ஸ்டெப்னிலாம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு. பாருங்க இங்கே ஒரு கோல், இதுக்கப்புறம் ஒரு குச்சி, அதுக்கப்புறம் ஒரு குச்சி, அப்படி வந்து மரத்து மேலே அதுக்கு அப்படி வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அந்த கொடியே வந்து படரும். அதனால இந்த பச்சை பயிர் நல்லா செம்ம காய் வச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பிஞ்சு போட்டுட்டீங்க. பிஞ்சில் இது கொஞ்சம் முத்தி இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம் பச்சையில். சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் ஃப்ரெண்ட்ஸ், மழைக்கு நம்ம வந்து முன்ன பார்த்ததை விட நம்ம காடனா இப்போ வந்து பார்க்கலாம். மழை பெஞ்சு நல்லா விட்டுடுது. இதுக்கு நம்ம என்னென்ன நல்ல செடிலாம் நல்லா பச்சை பச்சைன்னு துளுத்துக்குது, என்னென்ன செடிலாம் வளர்ந்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காயெல்லாம் காய்ச்சலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க. இங்கே பாருங்க, பாவ செடி ஃபுல்லாகவே பாவ செடி காய்ஞ்சு காய் பழம் கூட பழுத்து ஒரு காய் வச்சுக்கிட்டு. ஆனால் பூச்சி வந்த மாதிரி தெரியுது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் பாருங்க கல்யாண பூச்சிங்க செடி இங்கேயும் வந்து துடுக்குது பாரு. அது பாருங்க திருப்பி முதல்ல இருந்தா அது ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமான்ற கதை இந்த செடி தான். இது வந்து பச்சை பயிர் செடி வந்து மாடு ஓட்டின்னு போவாங்க இல்லையா, எட்டி மேய்ஞ்சிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. பச்சை பயிர் நல்லா செம்ம காய் வச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பிஞ்சு போட்டுட்டீங்க. பிஞ்சில் இது கொஞ்சம் முத்தி இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம் பச்சையில். சூப்பராக இருக்கும். வாங்க பாருங்க, இந்த செடி ஃபுல்லாக உடச்சிங்க வெட்டி விட்டோம் இல்லையா, எல்லாம் துளுத்துட்டு பாரு. இந்த செடிக்கு வந்து பந்தல் போடணும் எப்போன்னு நினச்சிங்கன்னா போட்ட பந்தல் ஊந்துடுச்சு. அதனால இவ்வளோ பெரிய செடி இருக்குதா, ஆனால் அரும்பு வச்சுதா பூ வச்சுதா எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க இலையே இல்லை அதில், ஆனால் அரும்பு வச்சுதை பார்த்தீங்களா. அங்கே போய் பிடிச்சி மொதல் வந்து வாழைப்பழம் வச்சுக்கிட்டு முதயா நிறையா வச்சிருச்சு, ரொம்ப நாள் வச்சுடுது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப நாள் இப்போ வந்து இப்போ தான் வந்து ஒரே குலை வச்சு வச்சுக்குது. சரிம்மா. அப்புறம் எப்பயும் போல இந்த அண்ணாச்சி செடி வளருது இன்னும் வளர்ந்துதான் இருக்குது. எப்போ தான் வளருன்னு தெரியல, எப்போ தான் காய்க்கும் தெரியல, பார்க்கலாம். சரிம்மா. ஜெயஸ்ரீ, அடுத்து வந்து நம்ம பப்பாளி மரம் நாங்கள் பாருங்க காய் தான், ஒரு கூட செங்காய் கூட இல்லை. காய் 2 செங்காய் நான் பறிச்சு வச்சுக்கிறேன் வீட்டில். சூப்பரான செங்காய் வந்து குரங்கு செங்காய் வந்து பறிச்சு நல்லா வேணா கடிச்சு வீணா போட்டுடுது. அதெல்லாம் கொஞ்சம் செங்காய் இருக்கும்போது 2 காய் வந்து பறிச்சு வச்சுக்கிறேன், பார்க்கலாம். அதுவும் ஜெயஸ்ரீ, நான் வந்து இங்கே வேற போட்டேன் இல்லையா, சொரக்காய் வேற, அது வந்து எல்லா செடியும் கோழி சீஸ் வந்து செத்துட்டு அந்த ஒரு செடி மட்டும் தான் இருக்குது. அது எவ்வளோ அழகாக வந்து துளுக்க வச்சு எவ்வளோ அது ஸ்டெப்னிலாம் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு. பாருங்க இங்கே ஒரு கோல், இதுக்கப்புறம் ஒரு குச்சி, அதுக்கப்புறம் ஒரு குச்சி, அப்படி வந்து மரத்து மேலே அதுக்கு அப்படி வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அந்த கொடியே வந்து படரும். நம்ம அதை அசால்ட்டாக விட்டு அந்த கொடி வந்து படராது, வீணாக விழுந்துடும். அதுமாரி நான் சப்போர்ட் கொடுத்தது வந்து நம்ம காய் காய்க்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரியா? வாங்க. மரத்தில் நிறைய காய் வச்சிருக்கு, நிறைய கொய்யாக்காய், எல்லா காலத்துலையும் அறுவடை ஆகாத கொய்யாக்காய் பெருசு பெருசாக இருக்கும் பாருங்க. இதில் வந்து தழையே இல்லை, காயை பாருங்க பெருசு. அதுக்கு மேலே வந்து பெரிய கொய்யாக்காய் 2 கொய்யாக்காய் இருக்குது. அது எப்படி பெருக்கிறதுனே தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வாரம் ஆகட்டும், நம்ம வந்து அழகாக பறிச்சிக்கலாம். சரிம்மா. சரி இங்கே பாருங்க, நம்ம இன்னே வந்து காட்டினோம் இல்லையா கல்யாணம் பிடிச்சிருக்கேன், அது வந்து நிறைய காய் வச்சுக்குதுமா, சொல்லவே முடியல. அம்மா ஒரு காய் வச்சுக்கிது பாருங்க, பெருசாக இருக்குல்ல, நல்லா முக லட்சணமாகவும் நல்லா அழகான ஷேப்பாகவும் இருக்குது, முக லட்சணமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. சில ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு காய் தெரிலன்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, அதோ இருக்குது பாருங்க. இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுதுமா. சரி, கல்யாண பிடிச்சி வந்து பெருக்கிறது வந்து குட்டி குட்டியாக வந்து காய்க்கும். சில ஒரு இடத்துலாம் கடையெல்லாம் நான் பார்க்குறேன் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஆனால் நம்ம இடத்த மட்டும் இது வந்து தலைக்காணி கல்யாணி பிடிச்சிங்க சொல்லுவாங்க. நல்லா நீட்டிங் போகுமா, சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆமாம். சரி, நம்ம வீட்டில் புது வீடெலாம் கட்டினாங்கன்னா அது பொம்மை வரைஞ்சி வைப்பாங்க பற்றி, அந்த காய்க்கெலாம் இது வந்து ரொம்ப ஒர்த்தான காய் இதெல்லாம். சரிம்மா. நாங்கள் பார்க்கலாம் இன்னும் காய். ஜெயஸ்ரீ, இங்கே பாருங்க வானம் பார்த்து மிளகா சூப்பராக இருக்குதா. இது வந்து 3 மிளகா போட்டால் போதும், ஒரு சட்னிக்கு வந்து அவ்வளோ ஒரு காரமாக இருக்கும். நம்ம கிள்ளி போட்ட சாம்பார், காரமான சாம்பார் வச்சாலும் 2 மிளகா போட்டால் போதும், அவ்வளோ ஒரு காரமாக இருக்கும். இது வந்து முழுசாக வந்து 1 மிளகா சாப்பிடவே முடியாது, ஹெவியான காரம் வந்து இருக்கும். சூப்பராக இருக்குது. இது வந்து பழத்தை பறித்து நம்ம காய வச்சுருக்கணும், ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம வந்து அப்பப்போ போதும் நம்மளுக்கு. சரி, பெரிங்க எந்த இடத்துல வந்து காய்ச்சது பாருங்க, அப்படியே சந்துவில் வந்து இருக்குது. எலுமிச்சை மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மழை பேஞ்சு விட்டுது இல்லையா, அது வந்து குட்டி எழுத்து மேலே வந்து கொடி பழப்பழம் கொட்டிக்குது. பெருசாகவே காய் வந்து பெருக்க மாட்டுது. அதுக்கு என்ன இதுன்னு தெரியல, பனி ஆகலையோ இல்லை மழை பெஞ்சு விட்ட உடனே அந்த இது ஆகலையோ எனக்கு தெரியல. இதுக்கு என்ன ரீசன் சொல்லி நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்ஸ்லண்ணா.
இது ஒரு தனி எலுமிச்சை மரம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலயும் வந்து இது ரொம்ப நாள் வந்து அவளோட காத்துன்னு இருந்தேன். இதெல்லாம் காய் காய்க்குமா, இது எப்போ பெருசாகும், எப்போ காய் காய் ரொம்ப ஆசையோட இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைச்ச மாரி வந்து காயெல்லாம் நல்லா வைக்க ஆரம்பிச்சிட்டு. இது ஒரு மரம், இது வந்து கொஞ்சம் லைட்டா பெருசாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இது வந்து ரொம்பவுமே சின்ன மரம் தான். அங்க பாருங்க காய் நிறைய வச்சுக்கு பாரு ஜெயஸ்ரீ. இப்பதான் பாக்குறேன் முதல் டைம். அங்க பாருங்க அங்க பாருங்க உள்ளலாம் பார்க்கவே அது ரொம்ப ஆசையா இருக்குல்ல. சூப்பரா நிறைய காய் வச்சுது. எந்த வாட்டம் வச்சுது இங்க பாரு ஜெயஸ்ரீ. இந்த செடிலாம் அழகா வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. எப்பயும் போல இந்த மரத்துல நிறைய காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொத்துல 5 6 அந்த மாதிரி நல்லா வச்சிருக்கு. இங்க பாருங்க செமக்கா வச்சுக்குது. குட்டி பூசணிக்காய் கொத்துல வந்து 5 6 காய் வச்சு. இது வந்து 6 காய் வச்சுக்குது. இங்க பாருங்க ஆகாய் காய்ச்சிருக்குது. அது வந்து நான் பெரிக்காத விட்டுறதுல அந்த பழமாவே ஆயிடுது. சரி ஏன்னா காய் இருக்கான்னு பாருங்க. நிறைய பழம் இங்க பாருங்க. பழத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா நிறைய போட்டா துளுக்குமா. எனக்கு பாவக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீ பாருங்க இவ்வளோ பாவக்காய் வந்து பழுத்தும் போயிடுது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் காயில பழுத்து பெருசு இருந்தோம்னா வந்து குழம்பு வச்சு வச்சிருக்கலாம். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பழம் போட்டு பாவ குழம்பு வச்சா வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க குட்டி குட்டியாக இருக்குது. எல்லாம் வந்து கீழே ஊந்துடுது. இது எது இப்படி தான் உழுதுனே தெரியல. பனி ஆகலன்னு தெரியல, என்ன பண்ணுறது தெரியல. இது வந்து குட்டி குட்டியாக வந்து ஊந்து கொடுத்து. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் என்னென்னலாம் செடி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சுற்றி அழகாக வந்து பார்த்தாச்சு. மழைக்கு அப்புறம் வந்து நல்லா பச்சு பச்சுன்னு அழகாக நல்லா காய் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காது கிராமத்து பொண்ணு சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பாய்.